ஓம் சக்தி பராசக்தி மகாசக்தி ஓம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அன்பார்ந்த ஸ்ரீ விஸ்வபிரம்மம் வாசகர்கள், அதாவது அன்பார்ந்த இந்த ஜோதிட பதிவை, என்னுடைய ஜோதிட பதிவு விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற இந்த பதிவில் சப்ஸ்கிரைப் செய்து எனது வீடியோக்களை பார்த்து கொண்டு வருகின்ற இந்த அன்பு உள்ளங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போது வருஷம் பிறந்தெடுத்து 2026 புத்தாண்டு பிறந்துச்சுல்ல. ஆமாம், புத்தாண்டு பிறந்துடுச்சு. இதை நீங்கள் ஒரு 4 வாட்டி உங்களுக்குள்ளே சொல்லிக்கிங்களேன். புத்தாண்டு பிறந்துடுச்சு, ஆங்கில புத்தாண்டு பிறந்துடுச்சு, 2026 புத்தாண்டு பிறந்துடுச்சு, ஹாப்பி நியூ இயர் 10 வாட்டி சொல்லி பாருங்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த மாதிரி ஒரு 10 தடவை நீங்கள் சொல்லும்போது உங்கள் மனசில் ஹாப்பி வருதா? கொஞ்சம் அதை நீங்கள் சிந்திக்கணும். சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். கரெக்டு தானே? இப்போ நீங்கள் புத்தாண்டு கொண்டாடுறீங்கன்னா சந்தோஷமாக கொண்டாடுறீங்களா இல்லை சங்கடத்தில் கொண்டாடுறீங்களா? புத்தாண்டுனாலே சந்தோஷம் தானே வரணும்னா, ஆனால் உங்கள் மனசில் அந்த எண்ணம் இல்லையே, அந்த புத்துணர்ச்சி இல்லையே. ஏன்? நம்ம மனிதர்களுங்க, நம்ம நல்லது செஞ்சு இருக்க மாட்டோமே. இப்போ தான் காலையில் ஒரு டிவியில் ஒரு பாட்டு பார்த்தேன். நாகேஷ் அவர்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு டான்ஸ் பண்ணி ஒரு பாட்டு ஒன்று பாடு. கடவுள் பாதி மிருகம் பாதி மனிதனானதடா, உள்ளம் நல்ல உள்ளமும் இருக்குது, கள்ள உள்ளமும் இருக்குதடா அப்படின்னு அந்த பாட்டில் வருது. எனக்கு இந்த புத்தாண்டில் இந்த பாட்டு எல்லோர் மனதிலும் இருக்க வேண்டிய ஒரு பாட்டு. மனுஷன் தானே தான் நம்ம நல்லவங்களா? மனுஷங்க, நல்லவங்க இல்லை, நம்ம மனுஷங்க. நம்மளை போய் நல்லவங்கன்னு யாராவது சொன்ன நீங்கள் ஒத்துப்பீங்களா? உங்கள் மனசாட்சி ஒத்துக்குமா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இல்லை, உங்கள் மனசாட்சியை தொட்டே நீங்களே கேள்வி கேட்டுமா, நான் நல்லவனா அப்படி உங்கள் மனசாட்சியை கேளுங்களேன். நிச்சயமாக அது சொல்லும், நீ நல்லவன் இல்லை, நீ மனுஷன், நீ ஒரு மனிதன் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர நான் நல்லவன்னு சொல்லாது. ஏன்னா மனுஷங்க நல்லவங்களே கிடையாது. என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் என்ன தான் இப்போ நீங்கள் இந்த 2025 ஒரு வருட காலம் நீங்கள் கடந்து இப்போது 2026 புத்தாண்டிலே இருக்கிறீங்க, வந்துட்டீங்க. ஆனால் 2025 வரைக்கும் நீங்கள் என்னென்ன மாதிரியான தில்லு முள்ளு, மோசடி, ஏமாத்தல், அடுத்தவனை எப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுத்துனீங்க, துன்பம் கொடுத்தீங்க, ரோதனையாக கொடுத்தீங்க, இதையெல்லாம் ஒரு 1 2 3ன்னு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு அவுட்டு போட்டு பாருங்கள். நீங்கள் யாருக்கும் காட்ட வேண்டாம். உங்கள் மனசாட்சி பிரகாரம் நீங்கள் நடக்கிறவங்கள, உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதில் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 விஷயத்தில் ஒரு 4 விஷயத்துலையாவது நீங்கள் மோசமான ஆளாக இருந்திருப்பீங்க. கரெக்டாக? அது உங்களுக்கே தெரியும். அப்போது நீங்கள் என்னங்க, நீங்கள் இப்போ எப்படி ஹாப்பி நியூ இயர் சொல்கிறது ஈஸி. ஆனால் எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுருக்கணுமா? பெற்ற தாய் தகப்பனை ஹாப்பியாக வச்சுருந்தீங்களா இந்த 2025 அந்த வருஷத்தில்? மனைவியை சந்தோஷமாக வச்சுருந்தீங்களா? நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவு கொடுத்தீர்களா?
யோசிங்க. இதெல்லாம் இவ்வளோ கஷ்டம்லாம் கொடுத்ததை இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன் என்று சத்திய வாக்கு செய்து கொள்ளுங்கள். இந்த 2026 நான் போன வருஷம் செஞ்ச எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டங்களையும் அடுத்தவர்களுக்கு தரமாட்டேன். என் குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் என் மனைவி தாய் தந்தையரை நான் காப்பாற்றுவேன். நல்ல முறையிலே வைத்துக்கொண்டு நான் வாழ்க்கையை செம்மையாக செய்வேன் என்று சத்திய வாக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த புத்தாண்டு உங்களுக்கு நன்மையை செய்யும். இல்லைன்னா போச்சு. போன வருஷம் என்னென்ன பண்ணீங்களோ, எப்படியெல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் தில்லுமுள்ளெல்லாம் இந்த வருஷத்தில் தசாபலன் மாறும் பாருங்கள். உங்களுக்கு சில பேருக்கு மாறும். 2026 மாறும் போது அப்போ 26 உங்களை ஏதாவது ஒரு வகையில் சிக்க வச்சு உங்களை படாத பாடுபடுத்த காத்துக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்றத முதல்ல ஒருத்தர் சொன்னார், என்னங்க மனுஷன் வாழ்க்கை எப்போ தான் வருது, வருஷத்துக்கு ஒரு தடவை புத்தாண்டு, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும். அவர் அப்படி ஒரு தோரணையில் போகிறார். சில பேர் என்ன செய்கிறாங்க, புத்தாண்டு வந்தாலே ரொம்ப கோயிலுக்கு போவாங்க, சந்தோஷமாக எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்க, ஹோட்டலுக்கு போவாங்க. இந்த பெரிய ஒரு வகையில் செலவு பண்ணி சந்தோஷமாக அந்த ஒரு நாளை செஞ்சுக்கிறவங்களும் உண்டு. சில பேர் இருக்காங்க, இந்த 2026 புத்தாண்டில் நான் ஃபஸ்ட்டு ஆளாக நின்று என்ன பண்ணுவேன், சரக்கு வாங்கிடுவேன். நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும். எவனாவது வந்தான்னு வச்சுங்க, அதெல்லாம் நம்மக்கிட்ட நடக்காது. நான் புத்தாண்டில் நான் தான் முதல்ல சரக்கு வாங்குவேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கு முன்னாலே போய் நின்றுடுவான். இப்படியும் சில பேர் இருக்கான். நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் கேட்குறீங்களா? நாம் மனுஷங்க, நம்ம நல்லது செய்யறதுன்றது ரொம்ப கஷ்டம். நம்ம யாருக்கும் நல்லது செய்ய மாட்டோம். அந்த ஒரு ஞானம், அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு விதமான ஒரு நாலேஜ், எண்ணம் அது நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம மனுஷங்க. நம்ம மனுஷன்னா அடுத்தவனை ஏதாவது பண்ணால் தானேயா, அடுத்தவனை நம்ம மதிக்கக்கூடாது, அடுத்தவனுக்கு ஏதாவது பண்ணணும். அப்படிப்பட்ட குணநலம் தானே நமக்கு. ஏற்கனவே கண்ணதாசன் ஒரு பாடத்தில் சொன்னார், மனிதரில் நாய்கள் உண்டு, மனதினில் நரிகள் உண்டு, பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பும் உண்டு. இந்த 4 விதமான குணம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் இருக்குதான்னு அவர் அப்படியே ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி போட்டு குத்திட்டு பாட்டில் சொல்லிட்டு போயிட்டார். அப்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் யார்? நாயா, நரியா, புலியா, இல்லை பாம்பா? இதில் ஏதாவது 2வது இருக்குதான்னு கூட சில பேருக்கு இருக்கும். 4 இருக்கிறது இல்லைனா சில பேர் 4 இருக்கும், சில பேர் ஒரு 2வது கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். அது பிரகாரம் இனிமேல் இந்த 2026 புத்தாண்டில் அந்த குணத்தை கொஞ்சம் விலக்கி வச்சிடுங்க. இனி நான் நாயாக இருக்க மாட்டேன், இல்லை நான் நரியாக இருக்க மாட்டேன், நான் புலியாய் இருக்க மாட்டேன், நான் பாம்பாய் நெளிய மாட்டேன். இப்படி இதில் எது உங்ககிட்ட இருக்குன்றதை புரிஞ்சு இந்த புத்தாண்டில் 2026 புத்தாண்டில் இருந்து ஒரு சபதம் எடுங்கள், சத்தியம் செய்து கொள்ளுங்கள். அப்போதாங்க
அது பண்ணாமல் நீங்கள் இந்த 2026 புத்தாண்டை கொண்டாடி என்னங்க பிரயோஜனம்? மனுஷனாக பிறந்தா என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் நான் மனுஷன்ற இதில் சில பேர் இருக்கான், நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, அடுத்தவனை கேட்டுன்னு இருப்பான். அடப்பா, உனக்கு நீ யாரும் தெரியல போயா, அடுத்தவன் எப்படி சொல்லுவான்? நீ தான் உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்ககிட்ட கேட்கணும். இன்னும் சில பேர் இருக்காங்க, நான் நினச்சேன்னா அவ்வளோதான், நீ எப்படி இது என்னப்பா இது, அவர் நினச்சா இவர் ஏதாவது ஆகிடுவாராம். இன்னும் சில பேர் இருக்கான், நான் மனசு வச்சேன் நீ காலி. ஐயோ, இந்த டைலாக் எல்லாம் கொஞ்சம் கேட்டு பாருங்களா. நான் மனசு வச்சா இவர் காலியா? என்னங்க இந்த டைலாக்கு? நீ மனுஷன் தானே, நீ எதுக்கு அடுத்தவனை போய் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி இப்படியெல்லாம் பேச்சு, நீ என்னமோ பெரிய அப்பா டக்கர்னு நினைப்பு. நீ ஆஃப்டர் ஆல் மனுஷங்க. கடவுள் உன்னை சும்மா அடுத்த ஒரு நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது, அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா நீ மனுஷன், வேஸ்ட்டு. நீ மனுஷன்றது உணராம நீ என்னமோ பெரிய அளவில் கடவுள் நமக்கு எப்படியே நம்மளை டிசைன் பண்ணியிருக்கிறான் பார்த்தியா? நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் தானே சாட்சி, தெய்வம் தானே சாட்சி. நீ நினச்சிக்கலாம் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, என்னை யாரும் எதுவும் கவனிக்க முடியாது, தெய்வம் பண்ணிடுவா. தெய்வம் நின்று கொள்ளும், மனசில் வச்சுக்கோங்க. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சும்மா விடாது நைனா. எப்போ எங்கன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதனால் இந்த 2026 புத்தாண்டை கொண்டாடும் நண்பர்களே, அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, நல்ல உள்ளம் கொண்டவர்களே, எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிப்பது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, வாழ்ந்து காட்ட வேண்டும். நல்லவனாக, நலம் உள்ளவனாக. உங்களுக்கு யாரும் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்க வேண்டாம். ஒருத்தர் இருந்தார், நான் தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, இந்த மாதிரி புத்தாண்டுகளுக்கெல்லாம் நான் ஒரு 100 பேருக்கு சோறு போடுவேன், அன்னதானம் போடுவேன். அப்படியா? சரி, அன்னதானம் போட்டால் நீ மனுஷன்றது என்ன, கடவுள் உன்னை மாற்றிடுவாரா? ஆனால் உன் உள்ளம் மாறணுங்க. நீ நல்லவனா எப்படி நடக்கணும், சோறு போட்டுட்டா மட்டும் போதுமா? பெற்ற தாய் தகப்பனுக்கு ஒழுங்காக சோறு போட மாட்டான். இவர் போய் புத்தாண்டுக்கு போயிட்டு 100 பேருக்கு அன்னதானம் போடுறாராம். என்னையா மனுஷனி? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் பார்த்துக்கங்க, 2025 என்னென்ன நீங்கள் தில்லுமுள்ளு வேலை, மோசடி வேலை, யார் யாரை கஷ்டப்படுத்துனீங்க, யார் யாருக்கு என்ன மாதிரியான உங்களால் அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க, அதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு இனிமேல் இந்த 2026 புத்தாண்டு முதல் இதை நான் செய்ய மாட்டேன் என்ற சத்திய வாக்கு நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு உறுதிப்பாடு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 2026 உங்களை நல்வழிப்படுத்தும், நல்லவனாக வாழ வைக்கும். எப்பவும் போல் நீங்கள் இறைவனுடைய அருள் உங்களுக்கு அப்படியே வந்து அருவி மாதிரி கொட்டும். இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. நீங்கள் சந்தோஷமாக வாழறீங்கன்னு நினச்சிக்க முடியாது. உங்களை அந்த காலகட்டம்
2026 நிறைய பேருக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் வருது. ஒரு 6 ராசிக்காரன் அவஸ்தைப்பட போகிறான். அதில் உங்கள் ராசிக்காரனா நீங்கள் பண்ணதெல்லாம் உங்களுக்கு திருப்பி அடிக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாரகாதிபதி தசை இல்லை பாதகாதிபதி தசை, இது போல் சில தசைகளும் வரும். சில தசைகளில் இந்த புக்திகளும் வரும் பாருங்க. அன்னைக்கு வச்சான் அப்போ நீங்கள் மாட்டினீங்க. அதனால் இந்த வருடத்தில் நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, எல்லாருக்கும் எந்த கெடுதலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற உறுதிப்பாடு, ஒரு சத்தியம் செய்து கொள்ளுங்கள். நல்லா இருப்பீங்க. ஹாப்பி நியூ இயர்னு நீங்கள் சொல்கிற அதே நோக்கத்தோட எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கணுங்க அப்படின்னு அது திருப்பி சொல்லுது உங்களுக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஹாப்பி நியூ இயர்னு சத்தம் போட்டால் போதாது. எல்லோரும் ஹாப்பியாக வச்சுக்கிறியாப்பா, எல்லோரும் ஹாப்பியாக வச்சுக்கிப்பா, எல்லோரும் ஹாப்பியாக வச்சுப்பியாப்பா அப்படின்னு திருப்பி கேட்கும். அந்த எதிரொலி உங்களுக்கு காதில் விழுற மாதிரி தான் அது. சிந்தியுங்கள். இந்த புத்தாண்டை சந்தோஷமாக, நிம்மதியாக கடந்து சென்று அடுத்த 2027 நீங்கள் ஒரு தனி மனிதனாக, சிறப்பான மனிதனாக, எல்லா வகையிலுமே தெளிவு பெற்ற மனிதனாக, திறம்பட நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த புத்தாண்டு தினத்திலே நான் வாழ்த்துகிறேன். நன்றி, நமஸ்காரம்.